நிறைவு செய்தியாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய அந்த மாநில அரசு அங்க இருக்கக்கூடிய அந்த பார்டர் ஏரியால இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளோடு ஒரு பேச்சுவார்த்தை மீட்டிங் போட்டிருக்காரு, கான்ஃபரன்ஸ். அதுல முக்கியமான விஷயம் என்ன சொல்லிருக்காங்கன்னா 15 கிலோமீட்டர் அந்த ரேடியேஷன்ல பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய இல்லீகல் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் தட்டி தூக்கிடுங்க, எதுவுமே வைக்காதீங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு. கூடுதலாக வந்து மத்திய அரசின் திட்டங்கள் இந்த பகுதி மக்களுக்கு கண்டிப்பா போய் சேரணும் அப்படிங்கிறதையும் மாவட்ட அதிகாரிகளுக்கு அவர் ஒரு ஆர்டர் மாதிரி போட்டிருக்காரு. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? முதலில் இந்த முன்னெடுப்பை எடுத்த அமித்ஷா அவர்களை நம்ம பாராட்டணும். நம்பர் 1. பிச்சுமதி நம்ம அடிச்ச யாருக்கு கேட்டுச்சோ இல்லையா அடிச்சாண்டா அப்பாயின்மெண்ட் லெட்ரு அப்படிங்கிறது மாதிரி வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையம் இதை பற்றி ஒரு சந்தோஷப்பட்டுக்கலாம். எப்பன்னா ஒரு 14 வருஷத்துக்கு முன்னால நம்ம என்ன சொன்னோமோ அதில் 14 வருஷம் கழிச்சாவது அவங்களுக்கு காதில் விழுந்து இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறது. இன்னொன்று, மத்திய அரசை பொறுத்தளவு நம்மளுடைய ஒரு வேண்டுகோள் என்னன்னா, பார்டர் ஸ்டேட் அப்படிங்கிறது வெஸ்ட் பெங்கால், இந்த பக்கம் ராஜஸ்தான், இந்த பக்கம் குஜராத், அந்த பக்கம் கொஞ்சம் அஸ்ஸாமு அப்படின்னு மட்டுமே, இந்த பக்கம் காஷ்மீர் அப்படின்னு மட்டுமே நினைக்காதீங்க. கொஞ்சம் டவுன் சவுத்து வந்தீங்கன்னா கர்நாடகாவுடைய கோஸ்டலு, ஆந்திராவுடைய கோஸ்டலு, தமிழ்நாட்டுடைய ஈஸ்ட் கோஸ்ட்டு இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியதா இருக்குது. இல்லை, அடுத்த 14 வருஷத்துக்குள்ள அதுக்கு வந்துருவாங்க அப்படின்னு ரொம்ப சீக்கிரம் வரணும். இவ்வளவுக்கு 14 வருஷம் ஆச்சுன்னா இதை ரொம்ப சீக்கிரமே பண்ணிடுங்க அப்படின்னு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சுவேந்து அதிகாரியோடைய ஆட்சி வந்துருச்சு எங்க வெஸ்ட் பெங்கால்ல. மம்தா பானர்ஜி இருக்கும் பொழுதுதான் நம்முடைய பார்டர்ல வேலி கட்டுவதற்கு எவ்வளவோ கிலோமீட்டருக்கு அவங்க இடம் கொடுக்காம இருந்தாங்க. இப்ப நான் 45 நாள்ல வந்து பிஎஸ்எஃப் இடத்த ஒப்படைச்சிருவேன் சுவேந்து அதிகாரி சொல்றாரு. ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் அஸ்ஸாம்ல வந்துருச்சு. இன்ஃபில்ட்ரேஷனை நான் தடுப்பேன், இங்க வந்து இல்லீகல் இன்ட்ரூடர்ஸ் எவன் இருப்பானா அவனை இங்க என்னுடைய மாநிலத்திலேருந்து விரட்டி அடிப்பேன் அப்படின்னு ஹிமந்த பிஸ்வா சர்மா சொல்றாரு. ராஜஸ்தான்ல பிஜேபி கவர்மெண்ட் இருக்கு, குஜராத்ல ரொம்ப நாளாக பிஜேபி கவர்மெண்ட் இருக்கு. உங்களுடைய அரசை வச்சு நீங்க ஓரளவு தடுத்துடலாம். பட் இங்க சவுத்து கர்நாடகால காங்கிரஸ் கவர்மெண்ட், தமிழ்நாட்டுல இதுக்கு முன்னால திமுக இருந்தது. இப்ப திமுகவுடைய நீட்சி 2.0 தாவேக்கா வந்திருக்குது. தாவேக்கால வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவங்க இருக்காங்க, அரசியல்வாதி, அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் தான் இங்க வந்து ஆட்சி செய்ய போறாங்க. இன்னும் சொல்ல போனால் அது கிறிஸ்துவ மிஷனரிகள் தான் அவங்களுடைய கைதான் ஓங்க போகிறது. அப்படிங்கிறப்ப இப்பொழுது மினிஸ்ட்ரியில வந்து மைனாரிட்டிகளும் சேர்ந்திருக்கிறாங்க. குறிப்பாக முஸ்லீம் லீக்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. கேரளால முஸ்லீம் லீக் ஸ்ட்ராங்கான மினிஸ்ட்ரியில உட்கார்ந்துருக்காங்க. அதுவும் மீன்வளத்துறை எனக்கு வேணும்னு கேட்டெல்லாம் அங்க இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினரே கோஸ்டல் செக்யூரிட்டி கேள்விக்குறியாக விடும், அவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு கோழி பிடிக்கிறாங்க. நம்ம சொன்னதா அவங்களுங்க கேட்கறாங்களே. சரி, நீங்க என்னடா சொன்னீங்க நான் 14 வருஷத்துக்கு முன்னால அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? கிழக்கு கடற்கரை சாலையில ஏற்கனவே மலேசியால இருந்து இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, சிங்கப்பூர்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, அவங்க புதுக்கோட்டையை சேர்ந்தவங்க, அங்கே செட்டில் ஆனவங்க, துணிக்கடை ஆரம்பிச்சாங்க. அவங்க வந்து ஒரு ரெக்குவயர்மெண்ட் சொன்னாங்க என்னன்னா, ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு, அதே போல் இங்கே திருநெல்வேலி இந்த பகுதியில் இருக்கிற ரோடுக்கெல்லாம் ஒரு 30 கிலோமீட்டருக்கு ஒரு மதரசா கட்டுறது மாதிரி, அது 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் அதுக்கு முன்னாடி கார் பார்க்கிங் இருக்கக்கூடிய இது பண்ணுறது மாதிரி நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். அங்கே வந்து 2-3 காம்ப்ளெக்ஸ் கடைகளும் வச்சு கட்டுறது மாதிரியான ஒரு இடம் வேணும், நீங்கள் எங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொடுங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் கோஸ்ட் ரோடில் பழைய இடங்கள்ல ஆடு கொடுத்துருந்தாங்க. இப்போ பல இடங்கள்ல இதே போல் மசூதிகள் இருக்கிறது, அதில் மிக உயர்ந்த மினார்கள் இருக்கிறது, லைட் ஹவுஸ் போர் அது பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இந்து முன்னணி ஆவணப்படத்தில் அப்பயே நம்ம ஆதாரத்தோடு காட்டியிருந்தோம். குறிப்பாக ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் எப்படி இருக்குது, அதில் இருக்கக்கூடிய செக் போஸ்ட் எல்லாம் எப்படி பெரிய அளவிலே வந்து சோதனை செய்யப்படாமல் எவ்வளவு வாகனங்கள் வந்து போய் கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் அந்த வீடியோக்களில் அந்த டாக்குமெண்ட்ரியில் காட்டப்பட்டது. அப்பயே சொன்னோம், இந்த கோஸ்டல் ரீஜனில் அதே போல் இந்த பக்கம் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய மலை பகுதிகளில் பல இடங்களில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பாயிண்ட்லாம் இடங்கள் வாங்கப்படுகிறது, குறிப்பிட்ட சமூகத்தினரால் வாங்கப்படுகிறது, மதத்தை சார்ந்தவர்களால் வாங்கப்படுகிறது. அதே போல ஜங்ஷன் பிளேசஸா அவங்க கரெக்டா வாங்குறாங்க. அதாவது 2 டிஸ்ட்ரிக்ட் ஒன்னார இடம், டிஸ்ட்ரிக்ட் ஒன்னார இடம், அந்த ஒரு ஊர்லயே கூட கரெக்டா ஜங்ஷன் பாயிண்டா பார்த்து அவங்க வாங்குறாங்க. இதையெல்லாம் கொஞ்சம் கவனம் கொடுங்கன்னு சொல்லியிருந்தோம்.
இந்த நேரத்தில் செவிடன் காதிலே ஊதிய சங்காக இருந்தது. இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பித்திருக்கிறது நம்ம சொல்றோம். இப்போ என்ன சொல்றாங்கன்னா, பார்டர் ஸ்டேட்ல 15 கிலோமீட்டருக்குள்ளார இருந்த எந்த இல்லீகல் ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் இடிச்சு உடைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 3 வருடத்திற்கு முன்னாலேயே உள்துறை அமைச்சகம் என்ன சொன்னதுன்னா, எல்லை பகுதியிலிருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரோலை வந்து பிஎஸ்எஃப் கொடுக்கணும். இராணுவம் எந்த நேரத்திலும் அவங்க வந்து தே கேன் சர்ச், தே கேன் டிடெக்ட், அவங்க வந்து அதுக்கான நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதன் தொடர்ச்சியாகத்தான் நான் இதையும் பார்க்குறேன். 15 கிலோமீட்டருக்குள்ளார நீங்கள் எதை பற்றியும், அதுவும் குறிப்பாக அவங்க என்ன சொல்கிறாங்க, பிக்கனீர், ஜெய்சால்மர், பர்மார், ஸ்ரீ கங்காநகர், ஃபலோடி இந்த பகுதியிலெல்லாம் தான் அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காரு. அவரே ஆய்வு நடத்தியிருக்காரு. அமித்ஷா அந்த 2 நாள் நடந்த அந்த மீட்டிங்கில் இவர் இந்த பகுதிகள்லாம் போயிருந்து அதை பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த இடத்துல இல்லீகல் ஸ்ட்ரக்சர் இருக்குது இதெல்லாம் உடனே டெமாலிஷ் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. அஸ்ஸாமில் பிஎஸ்எஃப் உடைய ஆதரவோடு இப்பொழுதுதான் ஃபென்சிங் வேலை, கணக்கீடு வேலையே இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து ஃபென்சிங் நடந்துரும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். ஸோ இது ஒரு நல்ல முயற்சி. நாம் இதை அப்பொழுதே சொல்லி வைத்தோம். இப்பொழுதாவது அதற்கான செயல்பாடு தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத நினைச்சு நமக்கு உள்ளத்திலே மகிழ்ச்சி தான். ஆகவே இந்தியாவுக்கு வெளி நாடுகளிலிருந்து வரக்கூடிய அச்சுறுத்தல், பாகிஸ்தான், குறிப்பாக பாகிஸ்தான், இந்த பக்கம் சைனா அப்படிங்கிறப்ப எல்லைப்புறம் அது மட்டுமல்ல, இங்கே ஸ்ரீலங்காவுடைய பகுதியில் முக்கியமான பகுதிகளில் வந்து பாகிஸ்தானுடைய ஹை கமிஷனர் இருந்து அங்கிருந்து பயங்கரவாதிகள் தமிழகத்துக்கு ஊடுருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த கோஸ்டல் ரீஜன்ல கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு, இந்த கேரளா, இந்த கோஸ்டல் ரீஜனை நீங்க பார்க்கணும். அதற்கும் நீங்கள் சற்று கவனம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் நம்ம வைக்கிறோம்.